வணக்கம். பேராற்றலும் பேரறிவும் கொண்ட இந்த பிரபஞ்சத்தை வணங்கி உங்களையும் வணங்கி வாழ்த்தி மகிழ்கின்ற அடியேன் ஜோதிடர் வெற்றிபாலன். பேபி ப்ராப்ளம், குழந்தையின்மை, இதை பார்க்கறதுக்கு முன்னாடி www.vetriastro.in என்ற வெப்சைட்குள்ள வாங்க. எங்களுடைய அத்தனை சர்வீஸ்களும் அதில் இருக்கு. உங்களுக்கு எந்த சர்வீஸ் வேணுமோ அந்த சர்வீஸை நீங்க சூஸ் பண்ணிக்கிட்டு நீங்க உள்ள வந்து அதை எடுத்துக்கலாம். இப்போ இந்த பேபி இஷ்யூ பத்தி பார்க்கலாம். கணவன் மனைவி இருவருடைய ஜாதகத்தையும் பார்க்கணும். இருவருடைய ஜாதகத்தில் 5ஆம் இடம் எப்படி இருக்கு, பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஜோதிட ரீதியா நிறைய பேருக்கு நம்ம கைட்லைன் கொடுத்து அவங்க புத்திர பாக்கியம் பெறக்கூடிய வாய்ப்புகள்லாம் பெற்றிருக்கிறாங்க. இது சாத்தியம்தான். டாக்டர்ஸ் எல்லாம் போய் செக் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு நார்மலா இருக்கு, கிளியரன்ஸா இருக்கு, சில மருந்து மாத்திரைகளை மட்டும் எடுங்க, உங்களுக்கு ஓகே ஆயிடும் சொல்லுவாங்க. அப்போ எல்லாமே கிளியரா இருக்கு, ஏன் பேபி இஷ்யூ ஆகல அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஊழ்வினை கர்ம தோஷம் சொல்லுவாங்க. ஊழ்வினை கர்மனா முன்னோர்கள் யாராவது ஏதோ செஞ்ச தவறு மூலியமாக இந்த குழந்தையின்மை பிரச்சனை இருக்கும் நிறைய தம்பதியர்களுக்கு. இன்னைக்கு நிறைய ப்ராப்ளம் அந்த பேபி இஷ்யூல பப்ளிக் இருக்காங்க. அதை நான் நிறைய கையாண்டு இருக்கோம். அதுல வந்து நீங்க உங்க 2 பேருடைய பர்த் சார்ட்டை கொடுங்க, எங்க கூட வந்து கவுன்சிலிங்ல உட்காருங்க. அந்த வந்து பேபி இஷ்யூ கவுன்சிலிங் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். எதனால இது டிராப் ஆகுது, இது ஆண் ஜாதகத்துல எதனால வருது, பெண் ஜாதகத்துல எதனால வருது, ஆண் ஜாதகத்துல ராகு கேதுவும் பெண் ஜாதகத்துல ராகு கேது எப்படி இருக்கு, சனி பகவான் எப்படி இருக்கிறாரு, இது புத்திரக்காரகனாகிய குரு பகவான் எப்படி இருக்கிறாரு, இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணணும். ஜாதகம் ஆய்வுன்னு சொல்லுவாங்க. இந்த ஜாதகத்தை ஆய்வு பண்ணணும். ஜாதகம் பார்க்கறதுன்றது வேற. இப்போ பேபி இஷ்யூ ஆகி போச்சு, கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆயிடுச்சு, 3 வருஷம் ஆயிடுச்சு, 4 வருஷம் ஆயிடுச்சுன்னா கம்பல்சரி வந்து நம்ம ஜாதகத்தை ஆய்வு கொண்டு போகணும். அப்படி ஆய்வு கொண்டு போகும்போது அதுல நிறைய விஷயங்கள் சொல்றோம். அந்த விஷயங்கள் நம்ம எடுத்து சொல்லும் போது அதற்குண்டான பூஜை புனஸ்காரங்கள், அதற்குண்டான கோயில் வழிபாட்டு முறைகள், அதற்குண்டான வாழ்வியல் முறைகளை செஞ்சீங்கன்னா 100% உங்களுக்கு பேபி கன்ஃபார்ம் ஆகும். எந்த மருந்து மாத்திரையும் நம்ம எடுத்துக்க தேவையில்ல. முதல்ல அஸ்ட்ராலஜி கிளியரன்ஸ் பண்ணிக்கங்க. அஸ்ட்ராலஜி கிளியரன்ஸ் மூலியமா உங்களுக்கு பேபி வந்து கண்டிப்பா கரு உருவாகிடும். அந்த கரு உருவாகக்கூடிய நட்சத்திரம்லாம் சிலது இருக்கு. அந்த நட்சத்திரங்களை எந்த நட்சத்திரம் நாம சொல்லி கொடுப்போம். அப்போ உங்க 2 பேருடைய ஜாதகத்துக்கும் கரு உருவாகக்கூடிய நட்சத்திரம் எதுன்னு அந்த நட்சத்திரத்தை சொல்லி தருவோம். இந்த நட்சத்திரத்தெல்லாம் நீங்க பயன்படுத்தி உங்க பேபியை வந்து நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அந்த தடையை நீங்க சரி பண்ணிக்கலாம். அப்ப இறை வழிபாடும் நமக்கு நிறைய சக்திகளை கொடுக்கும். அப்ப எந்த இறைவனை நீங்க வழிபாடு பண்ணணும், உங்களுக்கு யோகாதிபதி கிரகம் எது, உங்களுக்கு அவயோகாதிபதி கிரகம் எது, அந்த அவயோகாதிபதி கிரகம் 5ஆம் இடத்தில் இருந்தால் இந்த புத்திர தோஷத்தை கொடுக்கும். புத்திர தோஷம் வந்து இப்போதைக்கு இந்த காலகட்டத்துக்கு நிறைய பேருக்கு இருக்கு. அதை சரி பண்ணக்கூடிய சிஸ்டம்லாம் சித்தர்கள் முன்ன கையாண்டு இருக்காங்க. அந்த சித்தர்கள் கையாண்ட சில விஷயங்களை தான் இப்போ நம்ம கையாளுறோம். அதனால ஒரு புதுவிதமாகவும் ஒரு அலைக்கழிப்பு இல்லாமல் இதை செஞ்சா இது சரியாக என்ற ஒரு கான்செப்ட்ல நிறைய பேருக்கு கொடுத்து அது கிளியரன்ஸ் ஆயிருக்கு. இதை நீங்களும் பயன்படுத்திக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அதனால இதை பயன்படுத்திக்கங்க. நன்றி, வணக்கம்.